நீங்க ஒரு என்ஆர்ஐயா அப்போ இந்த வீடியோவை கம்பல்சரி மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. ஸோ என்ஆர்ஐயா இருக்க எல்லாருமே மேக்ஸிமம் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிற எந்த ஒரு இன்கமுக்குமே இந்தியாவில் டாக்ஸ் கட்ட தேவையில்ல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இன்கேஸ் நீங்க ஒரு என்ஆர்ஐயா இருந்து வெளிநாட்டில் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றீங்க, அந்த இன்கம் மூலியமா இந்தியாவில் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி மூலியமா உங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் வருது அப்படின்னா கம்பல்சரி அந்த இன்கம்க்கு நீங்க இந்தியாவில் டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். இது வந்து நாட் ஓன்லி ரெண்டல் இன்கம் மட்டும் பொருந்தாது, எந்த வகையான ஒரு இன்கம் இந்தியாவில் உங்களுக்கு ஜென்ரேட் ஆனாலுமே நீங்க கம்பல்சரி அதுக்கு டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போடுறீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க, இது மூலியமாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா அது உங்களோட இன்கமாக தான் கன்சிடர் பண்ணப்படும். அதே மாதிரி தான் நீங்கள் என்ஆர்ஐயா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே இங்கே ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க உங்கள் நேமில் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மூலிமா வரக்கூடிய இன்கமுக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும் இந்தியாவில் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் முதக்காரியாக உங்களுடைய இந்தியன் இன்கமாக தான் கன்சிடர் பண்ணப்படும். உங்களுடைய பேரில் இந்தியாவில் ஜென்ரேட் ஆகக்கூடிய பிஸ்னஸ் இன்கம் இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் இன்கமாக இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் கம்பல்சரி டேக்ஸ் கட்டி தான் ஆகணும்.